கிளாஸ் மக்கள் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அது ஹார்ட் ஒர்க், மைண்ட் செட், ஸ்மார்ட்னஸ், மணி, இன்ஃப்ளூயன்ஸ், கனெக்ஷன்ஸ், இல்ல நீட் எக்ஸாமோ ஜேஇ எக்ஸாமோ கண்டிப்பா கிடையாது. இந்த சயின்டிபிக் மெத்தடை யூஸ் பண்ணி சண்டிகர்ல ஒரு பையன் 416 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. ஒரு சாதாரண பக்கோடா வைக்கிறவர் 25,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. டிராப் அவுட் ஆகி ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்த ஒரு மிடில் கிளாஸ் பையன் இந்த வருஷம் 416 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் நானுமே இது எல்லாமே லக்கா தான் நடந்திருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்களோட thousands ஆஃப் வீடியோஸ், ஆர்டிகல்ஸ் அண்ட் புக்ஸ் எல்லாத்தையுமே லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு ப்ராப்பரான லாஜிக்கல் மெத்தட் இருக்கு அப்படிங்கறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு நம்ம டாக்குமெண்ட்ரி வீடியோல அந்த சேம் மெத்தடை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேஸ்ல சில எக்ஸாம்பிள்ஸோட நாம பார்க்க போறோம். இந்த மெத்தட்ஸ் எல்லாமே உங்களால யூஸ் பண்ண முடியும். நீங்க எந்த ஜாப்ல இருந்தாலும் சரி, நீங்க ஒருவேளை ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஃபியூச்சர்ல நீங்க மிடில் கிளாஸ்ல இருந்து ஒரு மில்லியனர் கூட ஆகலாம். இதெல்லாம் போக உங்களுக்கு இந்த வீடியோல 2 கிஃப்ட் இருக்கு. இந்த வீடியோ ஒரு கிளிக் பைட்டோ இல்ல ஒரு ஜெனரிக்கான நாலேஜோ கண்டிப்பா கிடையாது. இது பியூரா பிராக்டிகலா ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு மெத்தட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம புதுசா டிஸ்கார்ட் சர்வரும் ஓபன் பண்ணிருக்கோம். அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இப்போ நாம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம அசாமுக்கு போகணும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அக்ரேஷன் அகாடமி ஆஃப் துர்கால நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஸ்கூல் இருந்திருக்கு. அங்க ஒரு மிடில் கிளாஸ் பையன் 10th படிச்சுட்டு இருக்கான். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ் மாதிரியே அவனோட பேரண்ட்ஸுமே நீ நீட் படி, ஜேஇ படி அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா மிடில் கிளாஸ் இருந்த அந்த பையனுக்கு ட்ரீம்ஸ் என்ன அப்படின்னா எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறி தன்னோட மிடில் கிளாஸ் ஃபேமிலியை அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஆனா அவருக்கு ஸ்டடீஸ்ல இன்ட்ரெஸ்ட் சுத்தமா இல்ல. ஆனா வேற விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அது வேற எதுவுமே கிடையாது, கம்ப்யூட்டர்ஸ். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில பழைய லேப்டாப் வாங்குறாரு. அதுக்கப்புறம் அவர் ஸ்கூல் போறதை ஸ்டாப் பண்ணிட்டு அவரோட லைஃபை அவரே ஓனா ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவரோட லேப்டாப்ல என்ன பண்ணுவாரு அப்படின்னா கோடிங் மூலமா ஆப் டெவலப்மெண்ட் பண்றாரு. ஸோ இப்போ இந்த விஷயத்துக்கு தன்னோட வீட்டில் பேரண்ட்ஸ்ட இருந்து எந்த மாதிரியான ரியாக்ஷன் வரும் அப்படிங்கிறது உங்களால இந்நேரம் இமேஜின் பண்ண முடியும். ஆனா அவர் எப்படியோ அவரோட பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. இந்த ஆப் டெவலப்மெண்ட்டை அவர் எப்படி கத்துக்க முடியும்? ஏன்னா அவரால் ஸ்கூலுக்கு போக முடியல, காலேஜுக்கும் போக முடியல. அசாம்ல அவரால் ஒரு ப்ராப்பரான மென்டரை தேடி கண்டுபிடிக்க முடியல. இதுக்காக அவர் யூடியூப்ல நிறைய சர்ச் பண்றாரு. யூடியூப்ல மணிக்கணக்கா தூங்காம டே அண்ட் நைட் ரிசர்ச் பண்ணி ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து ஒவ்வொன்றா அவர் லேர்ன் பண்றாரு. மென்டர் யாருமே இல்லாதனால ஆன்லைன்ல கிடைக்கிற எல்லா ஆர்டிகல்ஸுமே அவர் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிறாரு. அவர் ஸ்டடி பண்ற இந்த டைம் பீரியட்ல நிறைய எரர்ஸ் வந்தாலும் அது எல்லாத்தையுமே பொருட்படுத்தாம எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணி ஒரு வழியா ப்ரூவ் ஆகி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஆப்பை டிசைன் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆப்பை தன்னோட காலேஜ்ல லோக்கல்ல இருக்கிற கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை வாங்குறாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் கண்டுபிடிச்ச அந்த ஆப்பை தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஃபீட்பேக் கேட்டதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து நல்ல ரியாக்ஷன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆப் கொஞ்சம் கொஞ்சமா பை வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆகி மில்லியன் கணக்கில் மக்களுக்கு ரீச் ஆயிருக்கு. அந்த ஆப்போட பேரு வேற எதுவுமே கிடையாது, டெக்ஸ். அந்த பையனோட பேர் என்னன்னா கிஷான் பாக்யா. இப்போ கொஞ்சம் சில வருஷத்துக்கு முன்னாடி வேர்ட்பிரஸ் கம்பெனியோட ஃபவுண்டர் மேட் பல்லன் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் கண்டுபிடிச்ச அந்த டெக்ஸ் ஆப்பை $50 மில்லியன் கொடுத்து வாங்குறாரு. அதாவது இந்திய மதிப்புல இந்த ஆப்போட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 416 crores. இந்த மிடில் கிளாஸ் பையன் கிட்ட பெரிய சேவிங்ஸ் இல்ல, பெரிய டிகிரி கிடையாது, கோடிக்கணக்கில் சொத்துக்களை சேர்த்து வைக்கிற மாதிரி தாத்தாவோ அப்பாவோ பணமும் சேர்த்து வைக்கல. அவர் கையில ஒண்ணுமே கிடையாது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கூட கிடையாது. ஆனா இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல மட்டுமே அவர் லாஸ்ட் 10 to 15 years ஒர்க் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட 2 to 3 வருஷம் தன்னோட பெட்ரூம்ல இருந்து இந்த ஆப்பை டிசைன் பண்ணி டெவலப் பண்ணிருக்காரு. ஸோ இப்போ அந்த பையன் இந்தியாவோட ரிச்சஸ்ட் பீப்புள்ல டாப் லிஸ்ட்ல இருக்காரு. ஸோ அவரால் எப்படி இதை பண்ண முடிஞ்சிச்சு? அது வேற எப்படியுமே கிடையாது, பை ஸ்பெசிபிக் நாலேஜ். அவர் ஒரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அந்த ப்ராப்ளம் கோடிக்கணக்கான மக்களுக்கு சால்வ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளமா இருந்திருக்கு. ஸோ அதை சால்வ் பண்றதுக்காக அந்த பையன் இந்த ஆப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா $50 பில்லியன் செலவு பண்ணி வேர்ட்பிரஸ் வாங்குறாரு. வேர்ட்பிரஸ் வெப்சைட்டை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அந்த வேர்ட்பிரஸோட ஃபவுண்டர் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா ஒரு 5,000 கோடி ரூபாய் சேர்த்து வச்சு அவரே இந்த ஆப்பை டெவலப் பண்ணி மக்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா அவரு அதை பண்ணல. காரணம் என்ன அப்படின்னா கிஷான் டெவலப் பண்ண இந்த ஆப்பை நிறைய ட்ரையல் பார்த்து டே அண்ட் நைட் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஆப்பை லான்ச் பண்ணிருக்காரு.
ஸோ இந்த ஆப்பை லான்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறது கிஷானுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வேர்ட்பிரஸ் கம்பெனியோட ஓனருக்கு மேட்டுக்கு இதுதான் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால தான் இவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்து இந்த ஆப்பை வாங்கியிருக்காரு. இந்த ஆப்பை வாங்கினதுக்கப்புறம் மேட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிஷானை சான் பிரான்சிஸ்கோ கூட்டு போயிடுறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பை ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான நாலேஜ் தேவை. இதெல்லாம் போக இன்னும் நிறைய விஷயங்கள் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அது என்ன அப்படிங்கிறத நாம இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு அமேசிங்கான ஆசம் ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் ஆரம்பித்த ஓன் கம்பெனிலிருந்து கிக் அவுட் பண்ணி வெளியே தள்ளப்பட்டார். ஸ்டீவ் ஜாப்ஸோட ஃபேமிலியுமே ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவர் காலேஜ் இருந்து டிராப் அவுட் ஆகி வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்டீவ் தன்னோட கரியரை 1977 ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ ஜான் ஸ்கூலி தான் ஆப்பிளோட நியூ சிஇஓ. அதுக்கப்புறம் ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹை காஸ்ட்ல இருக்கிற மாதிரி ஆனால் லோ பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கிற மாதிரி டிசைன் பண்றாரு. ஸோ இந்த விஷயம் ஆப்பிளுக்கு ஒரு மிகப்பெரிய இன்சல்ட்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சக்சஸ்ஃபுல்லா போக வேண்டிய ஆப்பிள் கம்பெனி இந்த நியூ சிஇஓல கொஞ்சம் கொஞ்சமா சேல்ஸ்ல கம்மியாயிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு ஃபவுண்டரா ஸ்டீவ் ஜாப்ஸுமே அவ்வளோ ஈஸியா கிவ் அப் பண்ணல. இமீடியட்டா வெளியே வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு. அவர் நெக்ஸ்ட் கம்பெனியை ஆரம்பிச்ச உடனே ஆப்பிள் கம்பெனியோட சேல்ஸ் எல்லாமே குறையுது. ஸோ இப்போ ஆப்பிள் கம்பெனியை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நிக்குது. ஸோ இப்போ ஆப்பிள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸை மறுபடியுமே இன்வைட் பண்றாங்க. அண்ட் ஸ்டீவ் ஜாப்ஸுமே அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டு இந்த $1 பில்லியன் கம்பெனியை உருவாக்குறாரு. ஸோ உண்மையிலேயே ஸ்டீவ் ஜாப்ஸ் வெளியே போனதுனால தான் கம்பெனி லாஸ் ஆச்சா? ஏன்னா இன்னைக்கு எல்என்டில கூட பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஆனா எல்லா இன்ஜினியர்ஸ்க்குமே இவ்வளவு நாலேஜ் இருக்குமா கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ அப்படி யார்கிட்ட இல்லாத அந்த ஒரு விஷயம் ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்ட என்ன இருந்துச்சு? அது வேற எதுவுமே கிடையாது, கண்டிப்பா ஸ்பெசிபிக் நாலேஜ் தான். ஏன்னா எல்லாராலையும் டெவலப் பண்ண முடியாத சில ஷார்ப்பான விஷயங்களை ஸ்டீவ் ஜாப்ஸ் தன்னோட ஹார்ட் ஒர்க்கை போட்டு இனோவேஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணிருக்காரு. அவர் லேர்ன் பண்ண அந்த விஷயத்த இந்த உலகத்துல யாராலையுமே லேர்ன் பண்ண முடியல. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு உலகத்துல இவ்வளவு பெரிய கம்பெனி இருக்கு. அன்னைக்கு அவங்களோட ஈகோவை கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தாங்கன்னா கம்பெனி முன்னாடியே இவ்வளவு தூரத்தை பார்த்திருக்கோம். நீங்கள் எக்ஸ்ட்ரீம்லி ரிச் ஆகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா உலகத்தில் இருக்கிற மக்கள் உங்களுக்கு ஹாப்பியாக தங்களோட பணத்தை வாரி இறைக்கணும். ஆனால் இதுக்கு 2 விஷயம் தேவைப்படுது. அது வேற எதுவுமே கிடையாது. மணி அப்படிங்கிறது மக்களோட பாக்கெட்லேருந்து வெளியே வரணும். 2வது விஷயம், வெளியே வந்த அந்த மணி உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே போகணும். மக்கள் தங்களோட பாக்கெட்லேருந்து எப்போ பணத்தை வெளியே எடுப்பாங்க அப்படின்னா எப்போ ஒரு கிரிட்டிக்கலான ப்ராப்ளம் சால்வ் ஆகுதோ அப்போ தான் இது நடக்கும். விஷயம் எந்த அளவுக்கு கிரிட்டிக்கலாக இருக்கோ அந்த அளவுக்கு மக்களும் இந்த யூனிவர்ஸும் உங்களுக்கு பணத்தை கொடுக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணக்கூடிய ஸ்பெசிபிக் நாலேஜ் உங்ககிட்ட இருக்கணும். 1959 தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் 2 கூலி தொழிலாளர்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் பேரு வேலுமணி. எப்படியோ கஷ்டப்பட்டு பிஎஸ் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாரு, கையில பணம் கூட இல்லாம. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு சாதாரண லேப் அசிஸ்டண்டா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ல ஜாயின் பண்றாரு. அவர் இந்த லேப்ல போய் நாம வெறும் அசிஸ்டன்ட் தானே அப்படின்னு சாதாரண உடல டே அண்ட் நைட்டா ரா பகலா தன்னோட ஹார்ட் ஒர்க் ஃபுல்லா போடுறாரு. ஆனா ஈவினிங் டைம்ஸ்ல அவர் திருப்பியும் படிக்கிறாரு. பகல்ல வேலை பார்த்துட்டு அவர் ஈவினிங்ல படிச்சு மட்டுமே எம்எஸ்சியை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் தைராய்டு பயோகெமிஸ்ட்ரியில அவர் தன்னோட டாக்டரேட்டை வாங்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவர் சாதாரண லேப் அசிஸ்டன்ட்ல இருந்து ஒரு சயின்டிஸ்டா மாறுறாரு. ஏற்கனவே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அவர் லேப் டெக்னீஷியனா இருக்கும்போதே நிறைய ரிசர்ச் பண்ணி ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. ஸோ இப்போ லேப் அசிஸ்டண்டா இருக்கும்போது கெயின் பண்ண நாலேஜ் அண்ட் சயின்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கெயின் பண்ண நாலேஜ் எல்லாத்தையுமே வச்சு அவர் ஒரு முக்கியமான ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா அன்ரிலையபிள் மெடிக்கல் டெஸ்ட். இந்தியாவில் மெடிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது ரிலையபிலிட்டி கம்மியாக தான் இருக்கு. ஸோ இவர் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு முடிவு பண்றாரு. அதுக்காக 1996 தைரோகேர் அப்படிங்கிற ஒரு லேபை இவர் ஓபன் பண்றாரு. இன்னைக்கு இந்தியா லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தைரோகேர் தான் ஒரு மிகப்பெரிய டயக்னாஸ்டிக் பிராண்ட். ஆனால் அவரோட ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்துடுறாரு. ஆனால் அவர் வெளியே வந்தப்போ அவரோட கையில ஷேர்ஸோட பணம் எவ்வளவு இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? மொத்தமா 4500 கோடி ரூபாய் அவர் கையில இருந்துச்சு. கண்டிப்பா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் கிட்ட இவர்கிட்ட இருந்த பணத்தை விட நிறைய பணம் இருக்கு. ஆனா யாராலுமே இவரை மாதிரி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியல. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? விஷயம் வேற எதுவுமே கிடையாது. நீங்க ரிச் ஃபேமிலில இருந்து வரீங்களா இல்ல புவர் ஃபேமிலில இருந்து வரீங்களா அப்படிங்கிறது மேட்டரே கிடையாது. நீங்க காலேஜ்ல படிச்சீங்களா ஸ்கூல்ல படிச்சீங்களா டிராப் அவுட் ஆனீங்களா அப்படிங்கிறதும் மேட்டர் கிடையாது. இல்ல டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி ஈவினிங் போல வெளியே படிச்சு பார்ட் டைம் ஜாப் பார்த்து வெளியூர்ல தங்கியிருந்து எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதும் மேட்டர் கிடையாது. விஷயம் என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஸ்பெசிபிக் நாலேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் மேட்டர். மக்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு உங்ககிட்ட ஸ்பெசிபிக் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா பணம் உங்க கால் கடியில கிடைக்கும், உங்களுக்கு வணக்கம் போடும். இப்போ உங்க மைண்ட்ல நிறைய கொஸ்டின்ஸ் ஓடிட்டு இருக்கும். அதுல ஒரு கொஸ்டின் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஸ்பெசிபிக் நாலேஜை நான் எப்படி அக்யூர் பண்றது? ஸோ நான் என்னோட ஃபீல்ட்ல எந்த லெவலுக்கு நாலேஜை கெயின் பண்ணணும் அண்ட் என் ஃபீல்ட்ல எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? ஏன்னா நீங்க இப்போ இருக்கிற உங்க ஃபீல்ட
சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிறது கரெக்ட் தான். ஸோ நாம இந்த வீடியோவில் இது எல்லாத்துக்குமே ஒன் பை ஒன்னா ஆன்சர்ஸை பார்க்க போகிறோம். டாக்டர் தேவி ஷெட்டியோட லைஃப், பிட்ரேயல் ஆஃப் முகேஷ் அம்பானி, எலான் மஸ்கோட ட்ரேட் சீக்ரெட்ஸ், இது எல்லாத்தையுமே வச்சு நாம இன்னைக்கு லேர்ன் பண்ண போகிறோம். இன்னைக்கு இந்தியாவில் மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரியல் லைஃப் ஸ்டோரிஸை வச்சு இந்த வீடியோவில் ரிச் ஆகிறதுக்கு உண்டான வழியை நாம பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக் நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு வகையான நாலேஜ். இந்த நாலேஜை ஸ்கூல்ஸ்லயோ காலேஜஸ்லயோ உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, மக்களால் இந்த நாலேஜை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா நீங்களுமே மற்றவங்களுக்கு இந்த நாலேஜை கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ அப்படி கற்றுக் கொடுக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஸ்பெசிஃபிக் நாலேஜ் கிடையவே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அடுத்து வர்றவன் உங்களை எப்போ வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் லேர்ன் பண்ணுறதை விட இந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜ் ஒன் ஸ்டெப் அபவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாலேஜை எந்த டிகிரியாலேயோ எந்த பட்டத்தாலேயோ ஸ்கேல் பண்ணி ரேட் பண்ண முடியாது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிகிரி அப்படிங்கிறது அவசியம் தான். ஆனால் அந்த டிகிரி உங்களை ஒரு லெவலுக்கு வரைக்கும் தான் கூட்டு போகும். அங்கேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் போகிறதுக்கு கண்டிப்பாக ஸ்பெசிஃபிக் நாலேஜ் தேவை. நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு இன்னர் கியூரியாசிட்டி இருக்கும். அந்த கியூரியாசிட்டி யூஸ் பண்ணி எப்போ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற பீப்புள்ஸ் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி எப்போ நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, ஃபீல்டில் இருக்கிற ப்ராப்ளத்தை எப்போ ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறீங்களோ, அப்போ உங்களோட ஸ்பெசிஃபிக் நாலேஜ் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துட்டே இருக்கும். இன்னைக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனி உங்களுக்கு எவ்வளவு சேலரி கொடுத்துட்டு இருக்கோ அதை விட ஒரு 1000 ரூபா கம்மியாக கொடுத்தா போதும், நீங்கள் கண்டிப்பாக ஜாப் போட்டு லீவ் பண்ணி வெளியே வந்துடுவீங்க. அப்படி இல்லைன்னா உங்களை வச்சுக்கணும் அப்படின்னா கம்பெனி இன்னும் அதிகமாக சேலரி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஒருவேளை இப்போ நீங்கள் வாங்கிட்டு இருக்க சேலரியோட பாதி சேலரியில் கூட நீங்கள் வேலை பார்க்கலாம். ஆனால் நீங்கள் உங்களோட நாலேஜ் பேஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களே ஒரு கிரிட்டிக்கல் அசட்டாக உங்கள் கம்பெனிக்கு மாறிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் கம்பெனி என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல் உங்களோட சேலரியை டபுள் டைம் ட்ரிபிள் டைம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அமன் குப்தா அப்படிங்கிறவர் ஜேபில் கம்பெனியில் தன்னோட ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபோர்ட்டை போட்டு டெய்லி பேசிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா கம்பெனிக்கு சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தார். அதுக்கப்புறம் தன்னோட பாஸ்ட்டை போய் எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுங்க அப்படின்னு போய் கேட்டிருக்காரு. அதுக்கு பாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உனக்கு இன்க்ரிமெண்ட் கிடையாது, தர முடியாது அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அமன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நான் உன்னை மார்க்கெட்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியை விட்டு ரிசைன் பண்ணி வெளியே வந்துட்டாரு. இன்னைக்கு போட் கம்பெனியோட வேல்யூவேஷன் $2 பில்லியன். அதில் அமனோட ஓன் நெட்வொர்த் எவ்வளோ அப்படின்னா 700 crores. ஸோ எதனால அமன் தன்னோட பாஸ்ட்டை அவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு வெளியே வந்தார்? ரீசன் என்னன்னா அவர் அந்த கம்பெனியில் இருக்கும்போதே இந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜை கெயின் பண்ணி லேர்ன் பண்ணியிருக்காரு. அதனால தான் ஹெட்ஃபோன் இண்டஸ்ட்ரியில் அவரால் ஒரு பெரிய சேஞ்ச் ஓவரை கொடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ எப்படி அவனால் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேச முடிஞ்சிச்சு அப்படின்னா அவர்கிட்ட ஹெட்ஃபோன் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான சாலிடான ஸ்பெசிஃபிக் நாலேஜ் இருந்துச்சு. இந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜ் மட்டும் அவர்கிட்ட இல்லை அப்படின்னா அவர் மற்ற எல்லா எம்ப்ளாயிஸ் மாதிரி ஒரு சின்ன இன்க்ரிமெண்ட் வாங்கிட்டு அமைதியாக வேலை பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்பாரு. அவர் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ஹார்ட் ஒர்க் பண்ணி அவரோட பாஸோட பாக்கெட்டை நிரப்புவாரே தவிர இவர் வாழ்க்கையில் எந்த லெவலுக்கும் போகவே முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்கள் ஊரில் ஒரு 10 மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. ஆனால் எதனால ஒருத்தர்கிட்ட மட்டும் அவ்வளோ பெரிய கியூ வெயிட் பண்ணிட்டு இருக்கு? 10 டீச்சர் இருப்பாங்க, ஆனால் ஒரு டீச்சர்கிட்ட மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணி படிச்சுட்டு போவாங்க. ஸோ இந்த எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை போட்டு எஃபோர்ட்டை போட்டு அந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜை லேர்ன் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் அவங்க கிட்ட மக்கள் கியூல இருந்து விஷயத்தை வாங்கிட்டு போறாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணாலும் ஸ்பெசிஃபிக் நாலேஜை வளர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஃபீல்டை செலக்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் நீங்கள் உங்களோட எனர்ஜியை ப்ராப்பராக ஒரே ஃபீல்டில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த ஃபீல்டு எந்த ஃபீல்டு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் 2 விஷயத்த பண்ணி ஆகணும். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு அந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ரெண்டாவது விஷயம் அந்த ஃபீல்டில் இது வரைக்கும் இந்த ஒரு ப்ராப்ளத்தை யாருமே சால்வ் பண்ணியிருக்கக்கூடாது. அது ஒரு அன்சால்வ்டு ப்ராப்ளமாக இருக்கணும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் காலத்தில் கொஞ்சம் பின்னோக்கி போயாகணும். எலான் மஸ்க் ஒரு சாதாரண இன்ஜினியர் தான். அது 2000வது வருஷம். அப்போதான் இன்டர்நெட் கொஞ்சம் கொஞ்சமா பாப்புலர் ஆகி வந்துட்டு இருக்கு. எலான் மஸ்க் அப்போ வயசு வெறும் 29. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட முதல் கம்பெனியான Zip2வை $307 மில்லியன் சேல் பண்றாரு. அதாவது இந்த கம்பெனி வேற எதுவுமே கிடையாது, ஆன்லைன் டைரக்டரிஸ் அண்ட் நியூஸ் பேப்பர் கம்பெனிஸ்க்கு மேப்ஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு புரிய வருது ஃபியூச்சர் அப்படிங்கிறது கண்டிப்பா இன்டர்நெட் தான். ஸோ மக்கள் எல்லாருமே இனிமே ஆன்லைன்ல தான் ஷாப்பிங் பண்ண போறாங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே புரிய வருது. ஸோ இப்போ இன்டர்நெட்ல மக்கள் எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் எது அப்படின்னா கண்டிப்பா பேமெண்ட் தான். அப்போ அன்னைக்கு காலகட்டத்துக்கு ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிற விஷயம் கிடையவே கிடையாது. இலான் அப்பதான் பாக்குறாரு உலகம் ஃபுல்லா இந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு. அவருக்கு ஏற்கனவே இந்த ஃபீல்ட்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நாலேஜ் இருக்கு. ஸோ எதுக்காக Zip2 கம்பெனி மூலமா இந்த ஃபீல்டு நாம அலைன் பண்ணி ஒரு சொல்யூஷனை கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாரு. அதனாலதான் எலான் மஸ்க் x.com அப்படிங்கிற வெப்சைட் ஓபன் பண்றாரு, லான்ச் பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் லான்ச் பண்ண இந்த கம்பெனி பீட்டர்
வீட்டு நடத்தக்கூடிய பேபால் கம்பெனியோட மெர்ஜ் ஆகுது. ஏன்னா பேபால் கம்பெனி ஏற்கனவே உலகம் ஃபுல்லா ஆன்லைன் டிரான்சாக்ஷனை சக்சஸ்ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பேபால் கம்பெனியோட டோட்டல் வேல்யூ $66 பில்லியன். ஸோ தன்னோட ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அண்ட் யாராலையும் சால்வ் பண்ண முடியாத ஒரு அன்சால்வ் ப்ராப்ளமை அவர் சால்வ் பண்ணாரு. அதனால எலான் மஸ்க் நெக்ஸ்ட் லெவலில் வந்துட்டாரு. எலான் மஸ்க் மட்டுமே கிடையாது, அவரை மாதிரியுமே இந்த ஒரு டாக்டருமே அவரோட MBBS முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஃபீல்டுக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அவர் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தப்போ கார்டியாக் சர்ஜரி அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்பவே காஸ்ட்லியா இருந்துச்சு. காமன் பப்ளிக்கால இந்த சர்ஜரியை அஃபோர்ட் பண்ண முடியல. இதெல்லாம் போக வெறும் 21 நாளான ஒரு பிறந்த குழந்தைக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்றதுக்கு இந்தியா ஃபுல்லா ஆளே இல்லாம இருந்துச்சு. யாருமே அந்த ஆபரேஷனை பண்றதுக்கு முன்னாடி வரல. ஆனா இவர் அதை பண்றதுக்கு முன் வந்தாரு. அவர் கத்துக்கிட்ட மொத்த எக்ஸ்பர்டீஸையும் அந்த ஆபரேஷன்ல வெளிக்கொண்டு வந்தாரு. அதனால இன்னைக்கு அவர் அதுல ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு. ஏன்னா அவர் பண்ண அந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் போக டாக்டர் தேவி செட்டியை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களோட ட்ரீம் ப்ராஜெக்டுக்காக ஃபண்டிங் பண்ணாங்க. முக்கியமா இந்தியாவில் அஃபோர்டபுள் ஹார்ட் அண்ட் ஹெல்த் கேரை கொண்டு வரதுக்காக. இந்தியாவில் ஓடக்கூடிய எல்லா ட்ரெயின்ஸும் எந்த லொகேஷன்ல இருக்கு, என்ன ஸ்கெடியூலுக்கு ஸ்டேஷனுக்கு வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஆப் தான் வேர் இஸ் மை ட்ரெயின். இன்னைக்கு கூகுளில் இந்த ஆப்புக்கு மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பிரைவேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு இவர் ஊபரை கண்டுபிடிச்சாரு. ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது பணம் சம்பாதிக்கிறதாக மட்டுமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷன் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க முதல்ல செக் பண்ணணும். ஆரம்பத்தில் நீங்க 0 மணி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இன்னும் சொல்ல போனா ஃப்ரீயா தான் பண்ணி கொடுக்கணும். உங்களால அந்த விஷயத்தை ஃப்ரீயா பண்ணி கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க அந்த ஃபீல்டை விட்டு வேற ஃபீல்டுக்கு போகிறதுக்கு உங்க மைண்டை மாத்தி தான் ஆகணும். ஸோ ஃபீல்டை மாத்திட்டு நீங்க உங்களோட டைமை ஃபுல்லாவே அந்த ஃபீல்ட்ல ஸ்பெசிஃபிக் நாலேஜை லேர்ன் பண்றதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு சொல்யூஷனையும் கண்டுபிடிச்சாகணும். நீங்க கண்டுபிடிக்க போற அந்த சொல்யூஷன் மூலமா இந்த மொத்த உலகமும் அந்த சொல்யூஷனை ஈஸியா யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். நீங்க ஒரு நினைக்கலாம் இன்னைக்கு அப்படி என்ன ப்ராப்ளம் இருக்கு, நான் எதை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம். ஆனா அன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பெரிய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் மேக்ஸிமம் நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு. போனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப்ஸ் இன்னைக்கு ஒரு $multi-billion கம்பெனி வச்சிருக்காரு. ஆமா, இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய விண்டோஸ் லேப்டாப்ஸை பில் கேட்ஸ் தான் டிசைன் பண்ணாரு. நீங்க யூஸ் பண்றதுனால அவர் இன்னைக்கு உலகத்தோட ரிச்சஸ்ட் மேனா இருக்காரு. நீங்க நிறைய டயபெட்டிஸ் பேஷண்ட் இன்சுலின் எடுத்துக்கிறத பார்த்திருப்பீங்க. இந்த இன்சுலினை கண்டுபிடிச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்சுலின் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு டிசீஸா இருந்துச்சு. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுனால எலி லில்லி அப்படிங்கிற இந்த கம்பெனி உலகத்தோட 10வது வேல்யூபிள் கம்பெனியா மாறிடுச்சு. ஈவன் டெஸ்லா கம்பெனி கூட அந்த மாதிரி தான் டாப் லிஸ்ட்ல வந்திருக்கு. நீங்க எப்பவுமே உலகத்தோட ப்ராப்ளத்தை தான் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க ஒருவேளை இந்தியாவோட ப்ராப்ளத்தை மட்டும் சால்வ் பண்ணா கூட போதும். உங்க லைஃப்ல நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். ஒருவேளை நீங்க இந்தியாவோட மற்ற ஸ்டேட்டுக்கு போற மாதிரி ரெடி ஆகாம இருக்கலாம். அப்படி ஒருவேளை இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஹைப்பர் லோக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். உங்க ஸ்டேட் ஆர் சிட்டில கூட நீங்க எந்த மாதிரியான ப்ராப்ளத்தை கூட சால்வ் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல நீங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் கண்டிப்பா திங்க் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்ல ஒரு பெட்டர் அண்ட் அஃபோர்டபுள் சொல்யூஷனை உங்களால கொடுக்க முடியும். அதுக்கான ஒரு பிராக்டிகலான எக்ஸாம்பிளை இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். சண்டிகர்ல ரொம்ப மிடில் கிளாஸ்ல பிறந்த ஒரு பையன் சாதாரணமா ஸ்கூல்ல படிச்சு முடிச்சுட்டு அவருக்கு ஒரே ஒரு ட்ரீம் மட்டும் இருந்திருக்கு. அது வேற எதுவுமே கிடையாது, IIT JEE கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் லெவல்ல போகணும் அப்படிங்கிறது. அதுக்காக அவர் டே அண்ட் நைட் படிச்சு முடிச்சதுனால எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆல் இந்தியா லெவல்ல 49th ரேங்கை வாங்குறாரு. அதுக்கப்புறம் IIT டெல்லியில அவரோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கண்டினியூ பண்றாரு. அங்கிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் டெக்ஸ்பென் அப்படிங்கிற கம்பெனில ஜாயின் பண்றாரு. என்னதான் 2005 அவர் படிச்சு முடிச்சு ஒரு நல்ல வேலையில ஜாயின் பண்ணாலும் அவரோட மைண்ட்ல டோட்டலா வேற பிளான்ஸ் இருந்திருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு அமெரிக்கா இருக்கிற அமேசான் கம்பெனில இருந்து ஆஃபர் லெட்டர் வருது. ஒரு மிடில் கிளாஸ் இருந்து வந்த பையனுக்கு இந்த அமேசான் ஆஃபர் லெட்டர் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். உடனடியாக அக்செப்ட் பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு போறாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா Amazon Online.Indiaல ஒர்க் பண்றாரு. அங்க போயிட்டு அவரோட ஓன் ஃப்ரெண்டை மீட் பண்றாரு. ஏன்னா இவரு அவரோட பேட்ச்மேட். IITல ஏற்கனவே கூட தான் அவர் இ-காமர்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிருக்காரு. அதனால அவருக்கு ஒவ்வொரு பார்ட்டும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். பிசினஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே அவரோட ஃப்ரெண்டுக்கு நல்லா தெரியும். அங்க போய் அவருக்கு தேவையான எல்லாத்தையுமே 2 பேரும் சேர்ந்து கத்துக்கிட்டு 2 பேருமே மறுபடியும் எல்லா ஸ்பெசிபிக் நாலேஜோட இந்தியாவுக்கு 2007 வராங்க. பின்னி பன்சால் அண்ட் சச்சின் பன்சால் சொல்லப்படுற இந்த 2 பேரும் பெங்களூர்ல வந்து ஒரு சின்ன பிளாட்ல தங்கியிருக்காங்க. அங்க ஒரு சின்ன பிசினஸா ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆரம்பிச்ச அந்த கம்பெனிக்கு பேர் தான் Flipkart. இன்னைக்கு இந்த கம்பெனியோட worth $40 billion. ஸோ இன்னைக்கு Flipkart எந்த லெவலில் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது காரணம் என்ன அப்படின்னா அன்னைக்கு அவங்க 2 பேரும் கெயின் பண்ண அந்த ஸ்பெசிபிக் நாலேஜ் தான். Flipkartக்கு அப்புறம் ஸ்னாப்டீல், ஷாப்க்ளூஸ், நெக்ஸ்ட் பை மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்தாலும் எதுக்காக Flipkart மாதிரி அமேசான் மாதிரி
இந்த கம்பெனிஸால ரன் பண்ண முடியல. இந்த கம்பெனிஸ்ல பணம் இருக்கலாம், பீப்புள் இருக்கலாம், ஆனா அவங்க கிட்ட இல்லாத ஒரே விஷயம் ஸ்பெசிபிக் நாலேஜ். இந்த விஷயம் ஃபிளிப்கார்ட் கம்பெனி ஓனர்ஸ் இருந்துச்சு. அதனால ஃபிளிப்கார்ட் கம்பெனி இன்னைக்கு நெக்ஸ்ட் லெவல்ல போயிருச்சு. ஃபிளிப்கார்ட்டோட ஃபவுண்டர் சச்சின் பன்சால், பாரத் பேயோட ஃபவுண்டர் அனில் குரோவர், லிங்க்டினோட ஃபவுண்டர் அரவிந்த், இவங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமனான லிங்க் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இவங்க எல்லாருமே ஐஐடி டெல்லியில் படித்தவங்க, சேம் பேட்ச்மேட்ஸ். இதே மாதிரி நான் உங்களுக்கு 100 எக்ஸாம்பிள்ஸ் மேலே சொல்ல முடியும். ஐஐடி டெல்லியில் படிச்சுட்டு வெளியே வந்தவங்க எந்த அளவுக்கு அவங்க லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு. ஐஐடியில் எய்ம்ஸில் கூட படிச்சுட்டு வெளியே வந்துட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்து இன்னைக்கு $1 பில்லியன் கம்பெனியை நிறைய பேர் ரன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தா இவங்க எல்லாருமே டேலண்டடோ ஹார்ட் ஒர்க்கிங்கோ கண்டிப்பாக கிடையாது. அவங்க எல்லாருமே அவங்களோட ஃபீல்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. முக்கியமாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்காங்க. என்னதான் அவங்க வெளியே பார்க்கும்போது கேரியரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் உள்ள அவங்க அவங்களோட ஸ்பெசிஃபிக் நாலேஜை கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்பன் பண்ணி ஒரு நாள் அதுக்கு தீனி போட்டு வெளியே கொண்டு வந்து மிகப்பெரிய அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருந்த முகேஷ் அம்பானியை பற்றி பார்த்துடலாம். நமக்கு ஆல்ரெடி முகேஷ் அம்பானியோட ரிவெஞ்ச் தெரியும். அதை பற்றி நாம ஏற்கனவே டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹானஸ்டாக, லீகலாக, எத்திக்கலாக ஒரு வேலையை பண்ணி நம்ம இந்த உலகத்தில் ரிச் ஆகிறது உண்மையிலே கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு இப்படி தான் நெகட்டிவான ஒரு விஷயம் வேர்ல்டில் நம்ம என்வரான்மெண்ட்டில் பரவிட்டு இருக்கு. இதை கேட்கறதுக்கே கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே கரப்ஷன் இருக்கு. ஒவ்வொரு நாளும் புது புது ஸ்கேம்ஸ் வந்துட்டே இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமா பேசப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு சின் மாதிரி பார்க்கப்படுது. ஆனா இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்களும் இதே விஷயத்த பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா நீங்க இந்த வழியில போனீங்கன்னா உங்க வழி ஒரு டெட் எண்டா இருக்கும். நீங்க இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு எக்ஸ்ட்ரீம் பனிஷ்மெண்ட்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போற இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த விதமான ராங்கான மெத்தடையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. ரிச் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் கேம். உங்களால் ரிச் ஆக முடிஞ்சு அப்படின்னா உங்க பக்கத்தில் இருக்கிறனாலையும் ரிச் ஆக முடியும். பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண எல்லாருமே பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ நீங்க ஒருவேளை ரிச் ஆகணும் அப்படின்னா முதல்ல உங்க கஸ்டமர்ஸ் ரிச் ஆகணும். அப்போதான் நீங்க அவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அவங்க உங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க. ஸோ நீங்க என்னைக்குமே காம்படிஷனை பத்தி கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. ஆப்பிளும் மைக்ரோசாஃப்டும் எவ்வளவு பெரிய காம்படிட்டிவ் கம்பெனி அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா 1997ல ஆப்பிள் கிட்டத்தட்ட பேங்க்ரப்சி ஸ்டேஜுக்கு போயிருச்சு. அன்னைக்கு ஆப்பிள் கம்பெனியை யாருமே ஹெல்ப் பண்ணல. அந்த நேரத்தில் கூட விண்டோஸும் ஆப்பிள்ஸும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி டெவலப் ஆகி வெளியே வந்துட்டாங்க. நீங்க உங்க ஏரியாவில் போய் பார்த்தா தெரியும். ஒரே இடத்துல நிறைய நகை இருக்கும், ஜுவல்லரி ஷாப் குமிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரே இடத்துல நிறைய துணி கடைங்க குமிஞ்சிருக்கும். இப்போ நீங்க கொக்கோ கோலாவோட ஃபார்முலாவை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா கொக்கோ கோலா அண்ட் பெப்சி ரெண்டு கம்பெனியுமே மார்க்கெட்டிங்ல ஒன்னோட ஒன்று போட்டி போட்டாலும் அந்த ரெண்டு கம்பெனி பார்க்கறதுக்கு சண்டை போடுற மாதிரி தெரிஞ்சாலும் ஆக்சுவலா விஷயம் என்ன அப்படின்னா அந்த ரெண்டு கம்பெனியும் சண்டை போடுறதுனால அவங்க ரெண்டு பேருமே அஃபெக்ட் ஆக போறது கிடையாது. ஏன்னா இப்படி நியூஸ் பேப்பர்ஸ்ல அவங்க சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி காம்படிஷன்ஸ் பேசப்படும் போது ஒரு கம்பெனியும் பூஸ்ட் ஆகி மார்க்கெட்டிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்குமே தவிர அவங்க ரெண்டு பேருமே டவுன் ஆக போகிறதோ அஃபெக்ட் ஆக போகிறதோ கிடையவே கிடையாது. ஸ்பெசிஃபிக் நாலேஜ் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சில நேரங்களில் ரொம்ப ரேரான கேஸில் டைம் அண்ட் லக்குமே ஒரு சின்ன பார்ட்டிசிபேஷன் பண்ணுது. ஆனால் லக் உங்களை ரொம்ப நாளைக்கு காப்பாற்றாது. லக் எவ்வளோ ஸ்பீடாக வந்துச்சோ அதே ஸ்பீடில் உங்களை விட்டுட்டு போயிடும். உங்கள் ஏர்னிங்ஸையும் எடுத்துகிட்டு போயிடும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் உலகத்தோட டாப் 1% மக்கள்கிட்ட இருந்து எல்லா பணத்தையும் வாங்கி உலகம் ஃபுல்லாக எல்லாருக்கும் அந்த பணத்தை பிரித்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியுமே இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அந்த டாப் 1% பீப்புள்ஸ் தான் பணக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் இது மட்டுமே கிடையாது. நீங்கள் ஒரு மில்லியனராக மாறதுக்கு இந்த ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம வேற யாரோட கதையை பற்றி கேட்கணும் அவசியம் கிடையாது. முகேஷ் அம்பானியோட கதையை பற்றி தெரிஞ்சாலே போதும். 2002ல் திருபாய் அம்பானி போனதுக்கப்புறம் முகேஷ் அம்பானிட்டு தான் அந்த கம்பெனி வருது. அப்போ ரிலையன்ஸ் இன்ஃபோகாம் அப்படிங்கிற கம்பெனியை முகேஷ் அம்பானி ஆரம்பிக்கிறாரு. சரியா ஒரு வருஷம் கழிச்சு 2003 டிசம்பர்ல அப்போ முகேஷ் அம்பானியோட அந்த கம்பெனிக்கு ஹெவியா மார்க்கெட்டிங் பண்றாங்க. அப்போ முகேஷ் அம்பானி என்ன சொல்றாரு அப்படின்னா அன்னைக்கு இருந்த போஸ்ட் கார்ட்ஸோட வெறும் 50 பைசா கம்மியான பிரைஸ்ல நீங்க கால்ஸ் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்றாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அன்னைக்கு யாருக்கிட்டையுமே அந்த அளவுக்கு மொபைல் போன் கிடையாது. ஆனாலுமே முகேஷ் அம்பானி ரொம்ப ஃபார்வர்டா யோசிச்சு இந்த விஷயத்த அனௌன்ஸ் பண்ணாரு. முகேஷ் அம்பானி அந்த கம்பெனியை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாரு. ஆனா அடுத்த 2 வருஷத்துல 2005ல அந்த கம்பெனி அவரை விட்டு போயிருது. ஒரு சில இஷ்யூஸால அந்த கம்பெனி அவரோட கையை விட்டு போனாலும் அவருக்கு
அவருக்கு அடுத்து ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் சைன் பண்ண அந்த நான் காம்பீட் அக்ரிமெண்ட் காப்பி தான். அதாவது அடுத்த 10 வருஷத்துக்கும் இவரோட கம்பெனியில் அவரோட தம்பி வரக்கூடாது, தம்பியோட கம்பெனியில் அண்ணனும் போகக்கூடாது அப்படிங்கிறது தான். இது மற்றவங்களா இருந்தாங்க அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் கம்பெனி விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனால் முகேஷ் அமைதியாக இருக்கவே இல்லை. அவர் இன்னுமே இறங்கி எஃபோர்ட் போட ஆரம்பிச்சாரு. அதனால தான் இன்னைக்கு முகேஷோட டோட்டல் நெட்வொர்த் எவ்வளோ அப்படின்னா 8 lakh crores. அவர் இந்த கம்பெனி விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் 10 வருஷம் சும்மாவே இல்லை, ஒரு சின்ன டீமை ஃபார்ம் பண்ணி அந்த டீமை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பிளானிங்ஸ் எஃபோர்ட்ஸ்லாம் போட்டு இந்த 10 வருஷமே அமைதியாக யாருக்கும் தெரியாமல் பிளானிங்ஸை பண்ணிட்டு இருந்தார். டெலிகாம் தேவையான ஃபண்ட், ரிசோர்ஸ் அண்ட் மற்ற மேனேஜ்மெண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பிளான் பண்ணிட்டு இருந்தார். அந்த டீம் பண்ணிட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த டீம் மொத்தமும் ஒரு சீக்ரெட்டான சர்வேலன்ஸ் கீழே இருந்துச்சு. இப்போ அவங்க பண்ண போகிறது என்ன அப்படின்னா, இந்த கேமை விளையாட போகிறது கிடையாது, இந்த கேமையே அடுத்து அவங்களே வாங்கி மொத்த கேமையும் உருவாக்குறது தான் அவங்களோட பிளான். இந்த 10 வருஷத்தில் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ் அண்ட் அவருக்கு தேவையான ஸ்பெசிஃபிக் நாலேஜ் எல்லாத்தையுமே பக்காவாக டெவலப் பண்ணிட்டாரு. எக்ஸாக்டாக 2015 ஜியோ கம்பெனியை லான்ச் பண்ணுறாரு. ஸோ இதனால 10 வருஷம் கழிச்சு அதே கம்பெனியை மறுபடியும் ஒருத்தர் ஆரம்பிக்க முடியும். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கையில் இதே ரிசோர்ஸ் தான் இருந்துச்சு, வேற எதுவும் பெருசாக இல்லை. ஆனால் 10 வருஷம் கழிச்சும் அதே மாதிரியே ஒரு டெலிகாம் கம்பெனியை எதுக்காக லான்ச் பண்ணணும்? அந்த கம்பெனி லான்ச் பண்ணுற வரைக்குமே யாருக்குமே இப்படி ஒரு கம்பெனி லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன க்ளூ கூட தெரியாது. ஆனா அவர் அன்லிமிட்டட் டேட்டா 0 காசுக்கு தர போறேன் அப்படின்னு சொன்ன விஷயம் உலகத்தையே ஷாக்கா திரும்பி பார்க்க வச்சுச்சு. மக்கள் லைன்ல இருந்து கியூல நின்று சிம்ஸ் எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே அவங்களோட சிம்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி அவங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த ரூல். ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. இன்னைக்கு ஜியோ எந்த அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனியா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர் கண்டுபிடிச்ச ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, டேட்டாவோட காஸ்ட் ரொம்ப ஹையாக இருந்துச்சு, இன்டர்நெட்டுக்கு நிறையா பே பண்ணணும். ஆனால் இப்போ அவர்கிட்ட ஸ்பெசிஃபிக் நாலேஜ் இருந்திருக்கு. அந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜை யூஸ் பண்ணி மக்களுக்கு அவர் ஃப்ரீயாகவே டேட்டா அண்ட் கால்ஸை கொடுத்தாரு. ஸோ இப்போ இந்தியாவில் டேட்டா அப்படிங்கிறது சீப்பராக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால எல்லாருமே அவங்களோட பாக்கெட் இருந்து பணத்தை எடுத்து இந்த சர்வீஸை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட நெட்வொர்க்கை இந்தியா ஃபுல்லாக டெவலப் பண்ணி எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளத்தை அம்பானி சால்வ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ அவருக்கு இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆச்சு. இதுதான் டைம் ஃபேக்டர். ஸோ என்னைக்குமே டைம் அப்படிங்கிறது நம்ம கையில் கிடையவே கிடையாது. கெட்டிங் ரிச் டேக்ஸ் டைம். ஆனால் வெளியே நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ள இன்சைட் நீங்கள் கண்டிப்பாக வேலையை பார்த்துட்டே தான் இருக்கணும். நீங்கள் டே அண்ட் நைட்டாக ஒரே டைரக்ஷனில் உங்களுடைய எஃபோர்ட்ஸ் எல்லாம் போட்டு உங்கள் ஸ்கில்ஸை ஷார்பன் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரியலைஸ் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க, ஒரு நாள் நீங்கள் ரிச் ஆயிருவீங்க. இந்த உலகம் என்ன சொல்லும் அப்படின்னா, இவன் ஓவர் நைட்டில் ரிச் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஆனால் நீங்கள் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ இப்போ வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் ஏற்கனவே 2 கிஃப்ட்டை பற்றி பேசியிருந்தேன். அதை நான் இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரிச் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த ஜர்னியில் உங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் தேவைப்படும். என்னதான் நீங்கள் மிடில் கிளாஸை பிறந்திருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜை பில்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துட்டே இருக்கணும். என்னதான் உங்களுக்கு அப்படி ஒரு ஸ்பெசிஃபிக் நாலேஜ் டெவலப் ஆகி நீங்கள் அதை ஷார்பன் பண்ணாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஃபண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ ஒரு ஃபண்டை யூஸ் பண்ணி எப்படி உங்கள் ஐடியாஸை எக்ஸிக்யூட் பண்ணணும். இதெல்லாம் போக கண்டிப்பாக நீங்கள் உருவாக்கக்கூடிய அந்த கான்செப்டில் ஒரு பாட்டில் நெக் சிச்சுவேஷன் இருக்கும். எந்த ஒரு இடத்துலையாவது ஒரு சின்ன லக் தேவைப்படும். இல்லை ஒரு டைட்டான ஒரு பிரேக் த்ரூ இருக்கும். ஸோ உங்களோட ஓன் லக்கை நீங்களே எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும், இன்னும் இந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜை ரியல் வேர்ல்டில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதும் இப்போ இந்த வீடியோவில் நான் பார்த்த இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரிமைனிங் ஏரியாஸ். ஸோ இந்த கடைசி 3 கொஸ்டின்ஸை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். அது இந்த வீடியோவோட ஒரு பார்ட் 2 வரும். ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட கமெண்ட்ஸையும் மறக்காம கீழே ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆண்டர்பிரினர்ஸ் பிரதர்ஹுட் கம்யூனிட்டிக்கு ஒரு கம்யூனிட்டி ஸ்பேஸ், அதாவது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணலாம். நீங்கள் நம்மளுடைய ஃபெல்லோ பிரதர்ஹுட் கம்யூனிட்டியிலிருந்து உங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக் நாலேஜ் கெயின் பற்றியான சப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். 2வது கிஃப்ட்டை நான் இந்த வீடியோட பார்ட் 2ல ஷேர் பண்ணுறேன். ஹே ஹலோ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. கண்டிப்பாக ஸ்பெசிஃபிக் நாலேஜோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு பெரிய டாபிக். ஸ்பெசிஃபிக் நாலேஜில் இது மட்டுமே கிடையாது, இன்னுமே நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கிறதுனால அதை ஒரு பார்ட் 2வா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே ஆனில் போட்டுருங்க. இதே மாதிரியே பிஸ்னஸ், ஃபினான்ஸ் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் பற்றி உங்களுக்காக நிறைய வீடியோஸ் வெயிட்டிங் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.